ஹலோ எவ்ரிபடி, நாங்க ஸ்ராணி மேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், ஸோ குவார்டர்லி எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இன்னும் 2 வீக்ஸ் மட்டும் தான் நம்ம கையிலே வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எப்படி படிக்கணும், என்ன ஆர்டர்ல படிக்கணும், அந்த ஸ்டடி பிளான் கம்பல்சரிக்கு எப்படி படிக்கணும், எதுல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்தலாமா? நமக்கு சாப்டர் 1, 2, 3, 4 இருக்கு, 6 and 7 இருக்கு, 6, 7, 8 இருக்கு, அண்ட் 11 and 12 இருக்கு. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த 11 and 12 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. ஒண்ணுமே கவலை இல்லை. பிகாஸ் ஐ நோ தட் 10th ல இருந்து நம்ம 11th போறப்போ முக்கியமா கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம இப்பதான் படிக்கணும் இல்லையா? அண்ட் மேம், எஸ், போர்ஷன்ஸ் வந்து ஹை தான். இந்த குறைஞ்ச நேரத்துல நிறைய போர்ஷன்ஸ் வேற நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுல எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றது, எதை விடுறது, எதை இன்னும் நல்லா படிச்சுட்டு போறது அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 85%க்கு கன்ஃபார்மா ரெடி ஆகி ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடலாமா? நான் இப்போ இந்த வீடியோல தர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா கம்ப்ளீட் பண்ணாலே நம்ம வந்து 85% வந்து நம்ம சேஃப் ஜோனுக்கு போயிடுவோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க, இந்த ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நமக்கு கம்பல்சரியில ரியாக்ஷன்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க, ஐயோபேக் நாமென்க்ளேச்சர் கேட்டா என்ன பண்றது, அண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்லிட்டே வர போறேன். சோ அதெல்லாம் உங்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் பண்ணிடுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் அந்த வீடியோ உங்களை வந்து ரீச் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ எஸ், எப்பயும் போல ஒரு பாசிட்டிவ் நோட். நம்மளோட கோல் எப்பயுமே நம்ம ஹையஸ்ட் கோல் வந்து 600 out of 600. பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா ஒரு மினிமம் கோல் நம்ம செட் பண்ணிக்க போறோம். நம்மளுடைய குவார்டர்லி மார்க் மினிமமே 540 வந்து இருக்கணும். கண்டிப்பா நம்ம 540 பிளஸ் வந்து வாங்கிடணும். அதுக்கு விட கம்மியா நம்ம போகவே கூடாது. சரியா? சோ அதுதான் இந்த வீடியோ ஒரு பாசிட்டிவ் நோட். கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. சோ ஒரு சாப்டருக்கும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்ல போறேன். எல்லாருமே டக்குன்னு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குட்டி டெஃபினிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் பா. சே ஃபார் எக்ஸாம்பிள், டிஃபைன் த டேர்ம் மோல்னா என்ன, ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன, மோலார் மாஸ்க்கும் மாலிகுலர் மாஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ், ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கான டிஃபரன்ஸ். அதாவது நீங்க புக் பேக் எடுத்து பார்த்தாலே நிறைய வந்து நம்ம வந்து டெஃபினிஷன் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நம்ம மோல் கான்செப்ட்ஸ் இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட், அதுல வந்து ஒரு எலிமெண்ட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ண சொல்லி கேட்கலாம். முக்கியமா இதுல வந்து நமக்கு ஒரு ரியாக்ஷனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், அயோன் எலக்ட்ரான் நம்பர் மெத்தட் இருக்கு இல்லையா? அந்த அயோன் எலக்ட்ரான் மெத்தட் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் ரெண்டுமே படிச்சுட்டு போயிடுங்க. அதுல இருந்து ஒண்ணு வந்து நம்ம கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? சோ சின்ன டெஃபினிஷன்ஸ் அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ், இது ரெண்டு தான் இந்த சாப்டர்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. சாப்டர் 2க்கு நம்ம போலாமா? சோ டக்குன்னு இதெல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாப்டர் 2 வந்து போலாம். சோ சாப்டர் 2ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அந்த டிரைவ் த டி ப்ராக்லி ஈக்குவேஷன் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஆஃப்-பவ் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், முக்கியமா குவாண்டம் நம்பர்ஸ். சரியா? இதெல்லாம் இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையர். அண்ட் இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர்ல ரொம்ப வந்து ஈஸியா தான் இருக்கும். சோ கமிங் டு த third chapter, periodic. So periodic classificationல பாத்தீங்க அப்படின்னா what is modern periodic law, isoelectronic ions னா என்னது, electronegativity, ionization, enthalpy, இந்த மாதிரி குட்டி டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. முக்கியமா இதுல அந்த பாலிங் மெத்தட் இருக்கு இல்லையா? பாலிங் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அத வந்து நீங்க விட்டுறாதீங்க. சோ அதுல இருந்து பாலிங் ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அந்த क्वेश्चन தான் விட்டுறாதீங்க. ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். Now let's go to the chapter 4. Chapter 4 is the very simplest of all the ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்லயே சாப்டர் 4 தான் ரொம்ப ஈஸி. பிகாஸ் அதுல வந்து நமக்கு நிறைய வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் ரியாக்ஷன்ஸா இருக்கு. சோ இதுலயும் நான் உங்களுக்கு ரொம்ப கம்மி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு 17 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து சூப்பரா வந்து படிச்சுக்க போறீங்க. சோ இதுல முக்கியமா நிறைய வந்து யூசஸ் வந்து இருக்கும். how do you convert ortho hydrogen to para hydrogen, இது ரொம்ப வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் கம் டு த ஹைட்ரஜன் பாண்டிங் கொஸ்டின் நமக்கு வந்து வரலாம். அண்ட் தென் நம்மளுடைய வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் வந்து வரலாம். சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா priority கொடுத்து முடிச்சிருங்க. 2 மார்க் क्वेश्चन தான். இது எல்லாமே ஈஸியா நம்ம வந்து படிச்சலாம். 2-3 மார்க் क्वेश्चन தான். 6th சாப்டர் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். இதுல இருக்கிற அந்த பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே-லூசாக்ஸ் லா அண்ட் தென் வான் டெர் வால் கான்ஸ்டன்ட். எஸ், சோ இந்த வான் டெர் வால் ஈக்குவேஷன் நமக்கு 5 மார்க்ல கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பரா படிச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ல இந்த லாஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே படிச்சு எழுதி பாத்துருங்க. சார்ல்ஸ் லா, கே-லூசாக்ஸ் லா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், கிரஹாம்ஸ் லா, டால்டன்ஸ் லா, ஜூல் தாம்சன் எஃபெக்ட், இது எல்லாத்தையும் சூப்பரா படிச்சுங்க. வான் டெர் வால் ஈக்குவேஷன் டெரிவேஷன் வந்து 5 மார்க்ல வரதுக்கான சான்சஸ் ஆர் higher. So now coming to the 7th chapter. 7th chapterல இந்த மாதிரி thermodynamicsல 0th law, first law, second law, third law, இது எல்லாத்தையுமே படிச்சிருக்கேன்.
அது மட்டும் இல்லாம இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸும் நீங்க கண்டிப்பா வந்து படிச்சுக்கோங்க. சரியா? சோ அவ்வளவுதான் சிபிசிவி ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ இதுல கொடுத்துக்கிற கொஸ்டினை வந்து படிக்கிறதுக்கு ஒரு 1 hour தான் ஆகும். நீங்க ஃப்ரெஷ்ஷா படிக்கிறீங்கன்னா கூட ஒரு 1 hour தான் ஆகும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்க. சோ இன்னில இருந்து டெய்லி ஒரு சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு டார்கெட் எடுத்துப்போம். இதுல இந்த 24th கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஐசோதர்மல், அடிபாட்டிக், ஐசோபோரிக், ஐசோகோரிக், இது வந்து பாத்தீங்கன்னா நீட் 2024ல கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ படிக்கிறத நம்ம புரிஞ்சே படிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க பப்ளிக் முடிஞ்சு நீட் ஆர் ஜே எழுதுறப்போ உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாவே வந்து இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th சாப்டர் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இந்த சாப்டர் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருங்க. பிகாஸ் அதே தான் 12th ஸ்டாண்டர்ட்ல 8th சாப்டர் அயானிக் ஈக்குலிபிரியம் நீங்க கண்டினியூவேஷன் படிக்க போறீங்க. சரியா? சோ இதுல இந்த கேபிகேசி டெரிவேஷன் செம்ம இம்பார்ட்டன்ட் பா. வான் ஹாஃப் ஈக்குவேஷனுடைய டெரிவேஷன். சரியா? சோ இங்க வான் ஹாஃப் அண்ட் தென் கேபிகேசி ஈக்குவேஷன் படிச்சுக்கோங்க. லெர்ச்சாட்லிய பிரின்சிபல் வந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ல வந்து கண்டிப்பா கேட்கலாம். அண்ட் எனி ஜெனரல் ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கு கேசி எப்படி எழுதுவீங்க, கேபி எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணுமே இல்ல, ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். இதுவே கேபி பார்ஷியல் பிரஷர் கேட்டாங்கன்னா ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். சோ இதெல்லாம் எழுத தெரிஞ்சாலே சூப்பரா பண்ணிடலாம். பட் இந்த சாப்டர்ல நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க போறது வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் தான். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் படிங்க. 11th சாப்டர்ல ஐயூபாக் நாமென்க்ளேச்சர் கண்டிப்பா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஐசோமெரிசம் படிச்சிருங்க. இந்த சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். சோ லாஸ்டா இந்த ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், கிரோமோட்டோகிராஃபி அந்த பார்ட் எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஐயூபாக் நாமென்க்ளேச்சர் நீங்க கண்டிப்பா எழுதுற மாதிரி தான் வந்து இருக்கும். சோ அதோட ரூல்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? So now coming to chapter 12. Okay, so chapter 12 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோலைட்டிக் அண்ட் ஹெட்டரோலைட்டிக் கிளீவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சோ இந்த சாப்டர் 12ல புக் பேக்லயே மொத்தமாவே வந்து 6 கொஸ்டின் தான் இருக்கு. அந்த 6 கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. சோ இதுல இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைப்பர் கான்ஜுகேஷன், சே லைக் ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஒரு பாண்ட் எப்படி பிரேக் ஆகுது, ஒரு பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான், அந்த 2 எலக்ட்ரான் எப்படி டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு ஆர்கானிக்கோட ஒரு பேசிக் கான்செப்ட்ஸே நம்ம வந்து இந்த சாப்டர்ல தான் படிக்கிறோம். சோ இந்த சாப்டர் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சு படிக்கிறீங்களோ 12th உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். சோ கண்டிப்பா இதுல எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் உடைய டிஃபரன்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் ஐசோமெரிசம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்தையுமே சூப்பரா படிச்சுக்கோங்க. சோ லெட்ஸ் கம் டு தி ஸ்டடி பிளான். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எடுத்த உடனே புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? சோ 1 மார்க் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக்ல இருக்கிற 2, 3, 5 மார்க்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா படிச்சிருங்க. படிச்சுட்டு அந்த சாப்டர்ல இருக்கிற 1 மார்க் கொஸ்டின் படிங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிரியேட்டிவ் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் போய்க்கலாம். அண்ட் தென் கிரியேட்டிவ் அங்கே வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கும் நமக்கு புக் இன்சைட் வரும், கண்டிப்பா வரும். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஆர் ஜேஇ அப்படின்னா if you have time now ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாளைக்கு ஒரு half an hour உங்களால ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சாப்டர் முடிக்கவே நீட் அண்ட் ஜேஇ பிவைக்யூஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. சோ இதெல்லாம் என்ன மேம், என்ன போட்டோ மேம் இது அப்படின்னா இதெல்லாம் நம்ம கைட் புக்ஸோட பிக்சர்ஸ். நம்மளோட 100 learning கைட் புக்ஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் நீட் அண்ட் ஜேஇ பிவைக்யூஸ் இருக்கும். சரியா? சோ இஃப் யூ வாண்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து யூ கேன் பை இட். அதே மாதிரி இந்த குவார்டர்லி நீங்க எங்க கூட சேர்ந்து டெய்லி டிராவல் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெய்டு கோர்ஸ் நம்ம 100 learning ஆப்ல இருக்கு. நாங்க எல்லாருமே டெய்லி 6:30 to 8:30 வந்து கிளாஸ் எடுக்கிறோம். அண்ட் தென் உங்க ஸ்கூல் ஹோம்வொர்க், ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே உங்களை குயிக்கா முடிச்சுட்டு போறதுக்கு. பிகாஸ் யார் ஒருத்தங்க டைமை கரெக்டா மேனேஜ் பண்றாங்களோ அவங்க தான் சூப்பரா வந்து மார்க் வாங்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே ஸ்கூல்ல நிறைய ஹோம்வொர்க் தான் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ரெக்கார்ட் ஒர்க்கிங் இருக்கு. பட் அதை நம்ம எவ்வளவு குயிக்கா சால்வ் பண்றோமோ அவ்வளவு குயிக்கா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி வந்து பண்ணலாம். சரி? சோ 6:30 8:30 கிளாஸஸ் நடக்குது. அண்ட் அப்போ இந்த டெஸ்ட் இருக்கும். We'll help you with the very important PDFs மூலமா உங்க ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அரைஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குவார்டர்லில கண்டிப்பா நம்ம மார்க் இம்ப்ரூவ் பண்றதை நம்ம பார்க்கலாம். பிளஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு ஹெல்ப் வேணுமா, அண்ட் எங்க கெமிஸ்ட்ரியில எக்ஸாக்டா உங்களுக்கு நான் லைவ் செஷன்ல வந்து என்ன சொல்லி தரணும் அப்படிங்கறது வந்து எனக்கு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் we are ready to help you during the exam time will come live. அதுக்கு முன்னாடி மென்டி செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆல் தி வெரி பெஸ்ட். என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்க.